ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். தெய்வத்தின் குரல், 2ஆம் பாகம். தலைப்பு வேதமதம், சிக்ஷை வேதத்தின் மூக்கு. அத்தியாயம் 73. உச்சரிப்பின் முக்கியத்துவம். அக்ஷர ஸ்வரசுத்தம் மாறினால் ஒரு மந்திரத்தின் பலன் ஏற்படாது என்பதோடு மட்டுமின்றி விபரீத பலனே உண்டாகிவிடும் என்பதால் மந்திர அனுசந்தானத்தில் பரம ஜாகிரதையாக இருக்க வேண்டும். இதை வலியுறுத்திச் சொல்கிற கதையொன்று வேதத்திலேயே தைத்திரீயத்தில் வருகிறது. தைத்திரீய சம்ஹிதை 2வது வள்ளி, 4வது அனுவாக்கம், 12வது மந்திரம். துவஷ்டா என்கிறவன் ஒரு காரணத்துக்காக இந்திரன் மேல் பழி தீர்த்து கொள்ள வேண்டும், அவனை கொல்லக்கூடிய பிள்ளையை பெற வேண்டும் என்று நினைத்து ஒரு மந்திரம் சொல்லி ஹோமம் பண்ணுகிறான். இந்திர சத்ருர் வர்தஸ்வ என்று அந்த மந்திரத்தை சொல்லும்போது இந்திர என்பதை ஏற்றல் இறக்கல் இல்லாமல் சமமாகவும், சத்ரு என்பதில் துருவை தூக்கியும் அதாவது உதாத்தமாகவும், வர்தஸ்வ என்பதில் ர்தாவையும் இப்படியே தூக்கியும் சொல்லி இருக்க வேண்டும். அப்படி சொன்னால் துவஷ்டாவின் பிள்ளை இந்திரனை கொல்லுபவனாக வளரட்டும் என்ற அர்த்தம் ஏற்படும். ஸ்வரசக்தியாலேயே அவன் அப்படி வளர்ந்து இந்திரனை வதம் பண்ணியிருப்பான். ஆனால் துவஷ்டா உச்சரிப்பிலே தப்பு பண்ணிவிட்டான். அதாவது இந்திர என்பதில் திரவை தூக்கியும், சத்ரு என்பதை சமமாகவும், வர்தஸ்வ என்பதில் ர்தாவை ஏற்றுவதற்கு பதில் இறக்கி அனுதாத்தமாகவும் சொல்லிவிட்டான். இதனால் இந்திரனை இவன் கொல்பவனாக வளரட்டும் என்பதற்கு பதில் இந்திரன் இவனை கொல்பவனாக வளரட்டும் என்று அர்த்தம் தலைகீழாக மாறிவிட்டது. வார்த்தைகளும் எழுத்துக்களும் மாறாவிட்டாலும் கூட ஸ்வரங்களில் ஏற்பட்ட பிழையாலேயே துவஷ்டா வேண்டியதற்கு நேர்மாறான பலன் உண்டாகிவிட்டது. இவனுடைய பிள்ளையை இந்திரன் வதம் பண்ணிவிட்டான். துவஷ்டாவின் பிள்ளையான விருத்ரன் இந்திரனால் கொல்லப்படுவதற்கு அவன் தகப்பனாரே இப்படி காரணபூத்தனாகி விட்டான். இதை சொல்லி மந்திர உச்சாரணத்தில் நம்மை ஜாகிரதைப்படுத்தும் ஸ்லோகம் ஒன்று உண்டு. மந்த்ரோஹீனக ஸ்வரதோ வர்ணத்தோவா மித்யா பிரயுக்தோன தமர்த்தமாக சவாக் வஜ்ரோ யஜமானம் ஹினஸ்தி யதா இந்திரசத்ருஹு ஸ்வரதோ அபராதாத். இந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்கு பதில் துவஷ்டா தப்பாகச் சொன்ன வாக்கே வஜ்ரமாகி கொன்றுவிட்டதாம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கரா, ஹர ஹர சங்கரா.